யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்களின் கண்டினியூ. கொஸ்டின் நம்பர் 27. ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? விடை: ஜெபம் பண்ண கடவன். கொஸ்டின் நம்பர் 28. ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? விடை: சங்கீதம் பாடக்கடவன். கொஸ்டின் நம்பர் 29. ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை வரவழைக்க வேண்டும்? விடை: சபையின் மூப்பர்களை. கொஸ்டின் நம்பர் 30. அவர்கள் டேஸ் நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக டேஸ். விடை: கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். கொஸ்டின் நம்பர் 31. விசுவாசமுள்ள ஜெபம் யாரை இரட்சிக்கும்? விடை: பிணியாளியை இரட்சிக்கும். கொஸ்டின் நம்பர் 32. அப்பொழுது டேஸ் ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு டேஸ். விடை: விசுவாசமுள்ள ஜெபம் மன்னிக்கப்படும். கொஸ்டின் நம்பர் 33. நீங்கள் டேஸ் படிக்கு உங்கள் டேஸ் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். விடை: சுஸ்தம் அடையும்படிக்கு குற்றங்களை. கொஸ்டின் நம்பர் 34. யாருடைய வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது? விடை: நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். கொஸ்டின் நம்பர் 35. எலியா எதற்காக கருத்தாய் ஜெபம் பண்ணினான்? விடை: மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கொஸ்டின் நம்பர் 36. டேஸ் என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். விடை: எலியா. கொஸ்டின் நம்பர் 37. எத்தனை வருஷமும் எத்தனை மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை? விடை: 3 வருஷமும் 6 மாதமும். கொஸ்டின் நம்பர் 38. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது டேஸ் மழையை பொழிந்தது. டேஸ் தன் பலனை தந்தது. விடை: வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. கொஸ்டின் நம்பர் 39. சகோதரரே, உங்களில் ஒருவன் டேஸ் விலகி டேஸ் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினாள். விடை: சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது. கொஸ்டின் நம்பர் 40. தப்பிப்போன மார்க்கத்தினின்று டேஸ் திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை டேஸ் இரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். விடை: பாவியை திருப்புகிறவன் மரணத்தினின்று இரட்சித்து.